ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் டூ லவ்விங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோடு 12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து லைக் ஆலி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто читает свои сны. Поклоняюсь темноте. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸை தான் காட்டுறாங்க. ஒரு கிரகத்தை சுற்றி ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அது 10 இடத்துல தான் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நடக்குது. ரெட் கலர் ஜீன்ஸ்லாம் எந்திரிச்சு அவங்களோட பவரை வச்சு வந்த ஸ்பேஸ்ஷிப்லலாம் அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒருத்தருமே இறங்குறாரு. அவரை பார்த்து அந்த ஜீன்ஸுமே யார் அவருங்கிற போய் பார்த்துட்டு இருக்க, அவருமே என் பேர் கிட் லூசியோ டெவிலுக், இந்த டெவிலுக்கோட ராஜா, அது மட்டும் இல்லாமல் சுப்ரீமி ரூலர் ஆஃப் த யூனிவர்ஸுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அட்டாக் பண்ணுறாரா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அது ஒரு வெளிச்சம் போய் அந்த ஜெயின்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. நெக்ஸ்ட் சீன் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க சின்ன தெரியாமல் இடிச்சிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ டென்ஜுகி இன்னும் நிறைய கேர்ள்ஸ் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோவை சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ லாலாசமாவுமே பெரிய வீட்டு கட்ட மாதிரி இருக்கிற விஷயத்த வச்சு தரையில் அடிக்கிறாங்க. அங்கே வந்த கேர்ள்ஸ் எல்லாம் நேக்கடாக மாறிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோட தலைமையில தான் நடக்குது. லாலாசமாவுமே ஹீரோ வந்து எழுப்புறாங்க. லாலாசமாவை நேக்கடாக பார்த்த ஹீரோவுமே அலறான். சிஸ்டர் லாலாசமாவே ஹீரோவே லஞ்சு சாப்பிட கூப்பிட அவங்களுமே வந்துடுறாங்க. ஜென்ரலும் ஹீரோவும் வீட்டுக்கு வெளியே வந்து இருக்காங்க. அப்போ ஹீரோ ஜென்ரல் கிட்ட என்னடோ பேசணும்னு சொன்னீங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஜென்ரலுமே லாலாசமாவோட அப்பா வந்து ஜென்ரலை கம்யூனிகேட் பண்ணியிருக்காப்புல. இந்த மாதிரி நம்ம புது கிரகத்தை ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிட்டோம். என்னோட டாக்டர் என்னோட மருமகளையும் நான் சந்திக்கலான்னு இருக்கேன். அதுவும் என்னோட வழியிலங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. அந்த விஷயத்துல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட ஆக்ஷனை நீங்கள் வந்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா லாலாசாமோட அப்பா அவங்கள பார்த்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு வார்னிங் வந்து தராப்புல. ஹீரோவும் லாலாசாமாவும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ போகிற வழியில் நம்ம ஹீரோ லாலாசாமாவோட அப்பா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். இல்லை இப்படி இருப்பாரு, இல்லை இப்படி இருப்பாரு, இல்லை இப்படி தான் இருப்பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க போகிற வழியில் ஹவுனாச்சனை வந்து பார்க்குறாங்க. ஹவுனாச்சன் இவங்க 2 பேரும் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமாக இருக்கிறத இவங்க 2 பேரும் புரியாத மாதிரி பார்க்குறாங்க. அதோட ஸ்கூலில் தான் வந்து காட்டுறாங்க. கிளாஸில் சார் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. அது எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலுக்கு வெளியே காட்டுறாங்க. ஸ்கூல் பில்டிங் மேலே ஒரு லேடி வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. டென்ஜுகி ஹீரோட கிளாஸ்க்கு வந்துட்டு லாலாசமா அவனோட ஆக்ஷனுக்குள்ள நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பின்னாடி இருக்கிற 2 பொண்ணுங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ யாமியுமே வந்துட்டு ஸ்கூலோட ரூல்ஸை உங்களால் பிரேக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 பொண்ணுங்களை ஒரு பொண்ணுமே கயிறை வச்சு யாமியை ஒரு விதமாக கட்டி போட்டுறாங்க. ஹீரோவுமே யாமியை ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அந்த கயிறை இன்னும் டைட்டாக மாற்றிடுறான். டென்ஜுகி லாலாசமாவது அப்படி கட்டி போட நினச்சிருப்பாங்க போல இருக்கு. ஓகே லாலாசமா அந்த டைம் நீ தப்பிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஜுகியுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே டென்ஜுகியை நிப்பாட்ட ட்ரை பண்ணுறான். அப்போ யாமியுமே ஹீரோ கிட்ட இந்த கட்டை கொஞ்சம் சீக்கிரமாக அவிழ்த்து விடுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ பலவடிக்கு டைப் பண்ணிடுறான். அதோட யாமியுமே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோமே யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேங்கிற மாதிரி கேட்க, அப்போ லாலாசமாவே ஒரு சிசரை வச்சு அந்த கயிறோட சேர்த்து யாமியோட ட்ரெஸ்ஸையுமே வந்து கட்டிடுறாங்க. அதோட யாமி நம்ம ஹீரோமே ஹக் பண்ணுறான். அப்போ யாமியுமே எதுக்காக இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா நீ நேக்கடாக இருக்குமாங்கிற மாதிரி சொல்ல, அது கவனிச்ச யாமியுமே நம்ம ஹீரோவை இன்னும் டைட்டாக வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சேனுமே கிளாத்தை வந்து யாமிக்கு வந்து தராங்க. அவங்க நடக்கிற விஷயத்துல ஒரு பில்டிங் மேல இருந்து ஒரு லேடி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோமே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்துடுறான். ரின்னோட ஸ்கெட்டுக்குள்ளே தலையை விட்டுறான். அதனாலுமே தலையை எடுத்துட்டு என்னை வந்து மன்னிச்சிருமாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரின்ட்ட கேட்க, அதுக்கு ரெண்டுமே நீ என்னோட என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட யாரை அட்டாக் பண்ணன்னு பார்த்தோம்னா கோல்டன் டார்க்னஸ் தான். அவங்களுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு கிரேட்டஸ்டான எனிமி வந்து வந்திருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே ஒரு விஷயத்த பார்த்துட்டு பிளஷ் ஆகி திரும்புகிறான். அப்போ நம்ம ரெண்டுமே ஒரு பேண்டிஸ்ட் வந்து தெரியுதுங்கிற மாதிரி வந்து சொல்ல, அது கேட்ட கோல்டன் டார்க்னஸ் நீ ஒரு பர்வட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே நடக்கிற விஷயத்தையுமே அந்த கோல்டன் ஹேர் வச்சிருக்கிற லேடி வந்து பார்க்குறாங்க. ஹவுனாச்சானும் ஹீரோவும் ட்ராஷை கொட்டுறக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ ரீட்டோ யூகி உங்களை நெக்ரோ சென்சியை வந்து ரூஃபுக்கு வர சொன்னாங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோவுமே ரூஃபுக்கு போயிட்டு மிக்ரோ சென்சியை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மிக்ரோ சென்சியுமே அது ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுங்கிற மாதிரி
சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பக்கத்துல போயிட்டு, "எல்லாமே உன் கையில தான் இருக்கு. குட் லக்ங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லேடியுமே நின்னுட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த லேடியுமே, "இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்னைய தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம, நீ நெறைய பொண்ணுங்களோட ஃபன்னா இருந்தியேங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவ ஹக் பண்றாங்க. அதோட அந்த லேடியுமே நெறைய ஃபோட்டோ நம்ம ஹீரோட்ட காமிச்சுட்டு, ஹீரோவ கண்ண மூட சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ கிஸ் பண்ண போறாங்க. அப்ப அந்த லேடி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு பையன் வந்து நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அந்த லேடிக்கு என்னாச்சுங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பையனுமே, "நீ இப்ப கவலைப்பட வேண்டாங்கிற" மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அந்த பையன பார்த்துட்டு, "நீ என்ன தொலைஞ்சு போயிட்டியா? ஆமா இந்த குழந்தை என்ன இந்த ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்குங்கிற" மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெய்ல நோட்டீஸ் பண்ணிட்டு, "இது லாலா சாமோட டெய்ல் மாரி இருக்கே! அப்ப நீ லாலா சாமோட லிட்டில் பிரதராங்கிற மாரி" கேட்க, அது கேட்ட அந்த பையனுமே இல்லங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் தான் டெவிலுக்கோட கிங். கிட் லுக் ஒன் டெவிலுக்குங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. அதோட இவரு தான் நம்ம லாலா சாவோட அப்பா. அப்ப ஹீரோவுமே இவரு பார்க்கறதுக்கு வேற மாரி இருப்பார்ன்னு நினைச்சேங்கிற மாரி நினைக்கிறான். அப்ப லாலா சாமோட அப்பாவுமே, "என்ன ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டேன். நீ பொண்ணுங்க பின்னாடியே திரியிற. உன்னைய மாரி ஆளுமலையோட மக எப்படி லவ்ல விழுந்தா எனக்கு சத்தியமா தெரியல. நீ நிஜமாவே லாலா சாமாவ லவ் பண்றியாங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவுமே லாலா சாமாவ பத்தி நினைச்சு பார்த்துட்டு, ஆனாங்கிற மாரி சொல்லிட்டு அருணாச்சலம் பத்தி யோசிக்கிறான். அதோட ஒரு மாரி திக்கி திணற, அத பார்த்த லாலா சாமாவோட அப்பாவுமே ஹீரோவ புடிச்சு அவரோட பவர ரிலீஸ் பண்ணிட்டு, "அப்ப நீ சாவு. உன்னோட சேர்த்து இந்த ஒட்டுமொத்த கிரகத்தையும் நான் வந்து டெஸ்ட்ராய் பண்றேங்கிற" மாரி வந்து சொல்றாப்ல. அது கேட்ட நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற ஆட்கள பத்தி நினைச்சு பார்த்துட்டு, லாஸ்ட்டா அருணாச்சலம் பத்தி நினைச்சு பார்த்துட்டு, "இல்ல இங்க இருக்கிற யாரையும் நான் சாவ விட மாட்டேங்கிற" மாரி வந்து சொல்றான். அதோட ஹீரோ அன்கான்ஷியஸ் நிலைக்கு வந்து போயிடுறான். அப்ப லாலா சாமாவுமே வந்துட்டு, "இத நிப்பாட்டுங்கங்கிற" மாரி வந்து சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. லாலா சாமாவுமே ஹீரோவ அவங்க மடியில படுக்க வச்சுட்டு, "எதுக்காக ஹீரோவ ஹர்ட் பண்றீங்க? எனக்கு பிடிச்ச பெர்சன் ஹீரோ தான். அவன் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பெர்சன்ங்கிற" மாரி சொல்லிட்டு அழுதுகிட்டே, "அதனால தான் நான் அவன லவ் பண்றேங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட லாலா சாமாவோட அப்பாவுமே, "எனக்கு வேற சாய்ஸ் இல்லன்னு நெனைக்கிறேங்கிற" மாரி சொல்லிட்டு, "இங்க வாடா ஹீரோ பயலே! நான் மறுபடியும் உன்னைய மீட் பண்றதுக்கு வருவேன். அப்ப நீ யூனிவர்ஸோட நம்பர் 1 மென்னா இருக்கணும் லாலா சாமாவுக்குங்கிற" மாரி வந்து சொல்றாப்ல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஜென்ரலும், சிஸ்டரும் லாலா சாமோட அப்பா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மயக்கம் போட்ட ஹீரோவ அவன் பெட்ரூம்ல தான் படுக்க வச்சிருக்காங்க. அவனுமே எந்திரிச்சுட்டு, இப்ப நான் என்ன பண்றதுங்கிற மாரி சொல்லிட்டு, லாலா சாமோட அப்பா சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்குறான். யூனிவர்ஸோட நம்பர் 1 மென்னா மாறணுங்கிறத பத்தி. அதோட அவனுமே எந்திரிச்சு, அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறான். அதோட அவனுமே லாலா சாம பார்த்துட்டு, "உன்னைய நான் கவலைப்பட வச்சுட்டேன்னு நெனைக்கிறேங்கிற" மாரி வந்து சொல்றான். அதோட என்னால யூனிவர்ஸோட நம்பர் 1 மென்னா மாற முடியலனாலும் பெஸ்ட்டா பெர்சனா மாறுவேங்கிற மாரி வந்து சொல்றான். ஜென்ரல் ஹீரோ கிட்ட என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான்ங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. அதே மாரி தான் சிஸ்டரும் சொல்றாங்க. அதோட லாலா சாமாவுமே, "நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கூலா இருக்கீங்கங்கிற" மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேட்டட் சீரிஸ் சீசன் 1 கம்ப்ளீட் ஆகறதுக்கு இன்னும் 13 எபிசோட் இருக்கு. ஆனா நான் இப்ப ரீசென்ட்டா அப்லோட் பண்ண எந்த எபிசோடுமே ஒரு 300 வியூஸ்க்கு மேல போகவே இல்ல. ஸோ அதனால இந்த அனிமேட்டட் சீரிஸ டெம்பரவரியா நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். அப்ப எப்ப ப்ரோ கன்டின்யூ பண்ணுவேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நான் அப்லோட் பண்ண இந்த 13 வீடியோவுமே 1K வியூஸும் 100+ லைக் வாங்கியிருந்துச்சுன்னா, நான் அப்ப வரைக்கும் கன்டின்யூ பண்றேன். ஸோ இதுக்கிடையில நம்ம வேற அனிமேட்டட் சீரிஸ வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கெஸ் பாய்.